நான் இந்த தேர்தல்ல ஜெயிச்சிட்டேன். இனிமேல் நான் தான் இந்த ஊருக்கு பெரிய ஆளு. எல்லாரும் எனக்கு கீழே தான். உனக்கு வாழ்த்துக்கள் தலைவா. இந்த மாயாஜால கிரீடத்தை நான் உனக்கு பரிசா தர்றேன். இது சாதாரண கிரீடம் கிடையாது. நீ எப்பெல்லாம் மக்கள் படுற கஷ்டத்தை கண்டுக்காம இருக்கியோ அப்பெல்லாம் இந்த கிரீடத்தோட எடை ரொம்ப அதிகமா ஆகிட்டே போகும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் அரசன். என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். இந்த கிரீடம் ரொம்ப லேசா தான் இருக்கு. தலைவரே, என் பயிரெல்லாம் காஞ்சு போச்சு. கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது. நீயே பாத்துக்க போ. ஐயோ, என் கழுத்து வலிக்கிறதே. இந்த கிரீடம் திடீர்னு ஒரு பெரிய பாறை மாதிரி இவ்வளவு கனமா மாறிடுச்சே. நான் தேர்தல் நேரத்துல சொன்ன வாக்குறுதி எல்லாம் சும்மா. பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லை. என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது. என்னால முடியலையே. என் தலை சுக்குநூறா உடையிற மாதிரி வலிக்குதே. இந்த கிரீடம் என்ன நசுக்குதே. முனிவரே, என்னை மன்னிச்சுடுங்க. இந்த கிரீடத்தை என் தலையில இருந்தபடி எப்போது எடுத்து விடுங்க. நான் செத்துடுவேன் போல இருக்கு. பதவிங்கிறது மக்கள் உனக்கு கொடுத்த பரிசு கிடையாது. அது ஒரு பொறுப்பு. மக்களுக்கு உண்மையாக உழைத்தால் தான் சுமை குறையும். உண்மையாக உழைக்க வேண்டும். வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்றேன். ஆஹா, இப்போ இந்த கிரீடம் மறுபடியும் ஒரு பூ மாதிரி லேசாக மாறிடுச்சே. நன்றி தலைவர். தேர்தல்ல ஜெயிக்கிறது ஒரு சாதனை இல்லை. மக்களுக்கு உண்மையாக உழைத்து அந்த பொறுப்பை சுமக்கிறது தான் உண்மையான சாதனை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.